ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறீங்க. எதை பற்றின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வரலட்சுமி பூஜை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பண்ணுறோம், சாமிக்கு வந்து கலசம் வச்சு எப்படி வந்து என்னோடய மதுரையில் வந்துட்டு அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் டேவே பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டு வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாமிக்கு வந்துட்டு கலசம் வச்சுட்டு அதுக்கு வந்து புடவை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா பூ வந்து கட்டி நாளைக்கு சாமிக்கு வந்து மாலையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா 6 to 7 மணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் தான் 12 to 1 மணி தான் இருந்துச்சு. அதனால் சரி காலையில் 6 to 7 மணிக்கே நம்ம சொல்லிடலாம். அப்புறம் எப்படியெல்லாம் புடவை கட்டுறாங்க கலசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சின்ன வீடியோ தான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு 6 to 7 மணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வரலட்சுமி பூஜைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம்லாம் இருக்குது. அந்த புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு பார்த்திங்கன்னா என் மாமியார் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து அந்த கயிறுலாம் மஞ்சள் கயிறுலாம் கட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா புளிசோறு, அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சோறு, அப்புறம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து பண்ணி சாமிக்கு வந்து படைச்சிருந்தாங்க. ஸோ இந்த வரலட்சுமி பூஜை 2026 வந்து எனக்கு இப்படி தான் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ இந்த சாமி அலங்காரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ரேட்டிங் வந்து போடுங்க. 1 to 5 வந்து இந்த சாமி அலங்காரம் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.